பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள், அதாவது மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், இவர்கள் அந்தந்த மருத்துவமனையிலே பல்வேறு பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அறையை சுத்தப்படுத்துவது, தரையை கழுவுவது, ஜன்னலை சுத்தப்படுத்துவது, உள்நோயாளிகளை சிறுநீர் மலம் போன்றவர்களுக்கெல்லாம் உபகரணங்களை கொண்டு கொடுப்பது, மெத்தை விரிப்புகளை கட்டிகளை மாற்றுவது, ஒரு பிரிவில் இருக்கிற வார்டில் இருப்ப இன்னொரு பிரிவுக்கு நோயாளிகளை அழைத்து செல்வது, அவசர ஊர்திக்கு உதவியாளராக இருப்பது, இரவு காவலர் பணிகள், காயமடைந்தவர்களுக்கு கட்டு போடுவது, தீக்காயங்களுக்கு மருந்து போடுவது, அரசு அலுவலராக இருக்கிற அலுவலகத்தில் உதவியாளராக பணிபுரிவது, இப்படி பல்வேறு பணிகளை தினக்கூலியாக தற்காலிக பணியாக அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஏற்கனவே வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாகத்தான் தேர்வு செய்து இந்த பணிகளில் அவர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் மாற்றுத்திறனாளிகளும் பணியாற்றுகிறார்கள். ஏற்கனவே அரசாங்கம் ஜிஓ 151 16/10/2002 2 ஆண்டுகளுக்கு மேல் இருந்தால் அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கலாம் என்று ஏற்கனவே முதலமைச்சருடைய அறிவுரையோடு பல துறைக்கு அந்த கடிதம் வந்திருக்கிறது. ஆனால் இன்றைய நிலையிலே ஆரம்ப சுகாதார நிலையங்களிலே மருத்துவமனைகளிலே தொடர்ந்து தற்கால பணிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நிரந்தரமாக காலமுறை ஊதியம் அளிக்கின்ற அந்த பணியை வழங்குவாரா என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, நல்ல கருத்து. மாண்புமிகு இந்த மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் தாங்கள் சொல்லப்போல 2 ஆண்டுகளில் காலமுறை ஊதியத்திற்காக தான் அவங்க நம்ம இன்டர்வியூ வச்சு த்ரூ எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் த்ரூ பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம இன்டர்வியூ வச்சு மாவட்ட ஆட்சித்தலைவர் டிடி தலைமையில் குழு இருந்து அதை தேர்வெடுத்து பணி நியமன ஆணை கொடுக்குறோம். ஒவ்வொரு ஆண்டுக்கும் அதை நம்ம புதுப்பிக்கிறோம். தொடர்ந்து 5 ஆண்டுகள் புதுப்பிக்கிறோம். 5 ஆண்டுக்கு பிறகு அந்த பணி நிறைவின்படி அவர்களுக்கு காலமுறை ஊதியம் என்பது நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் எந்த விதமான தடையும் இல்லை, தாமதமும் இல்லை. 2 வருடம் என்று உறுப்பினர் சொன்னீங்க, அல்லது 5 வருடம், ஒவ்வொரு ஆண்டுக்கும் புதுப்பித்து 5வது ஆண்டில் ரெகுலரைசேஷன் பண்ணிடுறோம். ஆஸ் பர் ஜிஓ 2 ஆண்டில் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்பதை பேரவைத் தலைவர். மருத்துவமனை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இல்ல அது சொல்லியாச்சுங்க. 4-5 தடவை அவங்க ஒரு 6-7 அசோசியேஷன், எல்லா அசோசியேஷன்களுமே பேசியிருக்கிறோம், நடவடிக்கை எடுப்பதற்கு சொல்லியிருக்கிறோம். 2013 இருந்து அவங்க வேலையில் இருக்கிறாங்க. 2013 சேர்ந்தவங்க 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சியில் தான் இருந்தது. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் அவங்களாம் பணிக்கு வந்தவங்க. எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து எடுத்த தற்காலிக பணியாளர்கள், அந்த தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம்ங்கிறாங்க. இப்போ அரசு தேர்தலை சந்திக்கவிருக்கிறது என்கின்ற காரணத்தினாலேயே தற்காலிகத்தில் இருப்பவர்கள், ஒப்பந்த அடிப்படையில் இருப்பவர்கள் எல்லாமே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது இப்போ பேஷன் ஆயிருச்சு. அந்த வகையில் அவர்களிடத்திலும் பேசியிருக்கிறோம், சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை, அது மாதிரிலாம் இல்லைங்க. நேற்று கூப்பிட்டு பேசி எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடியாததை, முடிஞ்சு போனதை நீங்கள் மீண்டும் பத்திரிகையாளர்களுக்கு ஆசை டெய்லி ஏதாவது ஒரு போராட்டம் நடக்கணும்னு உங்கள் ஆசை நிறைவேறாதுங்க. அது மக்கள் நல்வாழ்வுத்துறையில் நிறைவேறாது.